ஹாய்! ஒரு யங்ஸ்டர் எப்படி கேங்ஸ்டரா மாறணுன்ற கதைய நம்ம இதில பார்க்க போலாம். வாங்க, நான் உங்கள் சரவணன். நம்ம ஹீரோ பொறந்து வளர்ந்த ஊரான கன்னியாகுமரியிலருந்து இந்த கதைய ஸ்டார்ட் பண்ணலாம். கன்னியாகுமரினாலே மீனவர்களும், மீன்பிடி தொழிலும், போட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். அத விட்டா வேற தொழில் அங்க இல்ல. ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்க திறமைய வச்சு ஸ்போர்ட்ஸ் மூலமா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட்ல அந்தந்த போஸ்டிங்ல போய் இருக்காங்க. சக்சஸா இருக்காங்க. டாக்டராவோ, இன்ஜினியராவோ ஸ்போர்ட்ஸ் கோச்சாவோ நெறைய பேரு ஜாயின் பண்றாங்க. கதையில ஹீரோவும் அப்படிதான். ஹீரோ பேரு லிங்கம். அவரும் ஒரு கபடி பிளேயர் தான். கபடின்னா அவருக்கு உயிரு. சின்ன வயசுலேருந்து கபடி கபடினாலே எங்க கபடி மேட்ச் நடந்தாலுமே போயிடுவாரு. அங்க போய் வின் பண்ணிட்டு தான் வருவாரு. அதே போல தான் இந்த கதையிலயும் எங்கனாலும் கபடி மேட்ச்சுக்கு போயிடுவாரு. இந்த வருஷம் என்னன்னா, அந்த ஊர்ல எப்பயும் போல திருவிழா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா ஊர்லயும் நடக்கிற மாரி அங்கேயும் கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா சொந்த பந்தம் எல்லாம் முன்னாடி நாளே வந்து காப்பு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட லவ்வர தேடிட்டு அலையிறாரு. சந்தோஷமா அப்படியே பிக்னிக்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது, பால் குடம் அன்னைக்கு ஓடுது. பால் குடம் எடுக்குறாங்க. பால் குடத்துல அடுத்த நாள் பொங்க வைக்கிறாங்க. பொங்க வச்சுட்டு அடுத்தது கெடா விருந்து. எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது. நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு, திருவிழா முடிவுக்கு வந்தது. திருவிழா முடிவு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே விளையாட்டு போட்டி வைப்பாங்க. அந்த ஊர்லயும் விளையாட்டு போட்டி வைக்கலான்ட்டு கபடி போட்டி வச்சாங்க. கபடி போட்டி வைக்கவும் நம்ம ஹீரோ ஒரு டீம்ல என்டர் ஆகுறாரு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அவரு சித்தப்பா பையன் அவரும் என்டர் ஆகுறாரு. ஏன்னா, அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் தான். அது மூலமா தான் வக்கீலுக்கு போனாரு. 2 பேரும் நல்லா ஜாலியா அந்த ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பாயிண்ட் இவரு எடுக்கவும், அவரு எடுக்கவும் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா தானே, அங்காளி பங்காளின்னு ஒண்ணா இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் முடியிற கட்டம் வந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்க வேண்டியிருந்தது. அதையும் ரைடு போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஜெயிச்சுட்டாரு. 2 பேரும் ஒண்ணா கப்ப வாங்கிட்டு விட்டுட்டாங்க. திருவிழாவும் முடிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வரான். இதே மாரி எஸ்பி ஒரு மீட்டிங் நடக்குது. உங்கள வர சொன்னாங்கன்னு. ஏன்னா, அவர் சித்தப்பா அந்த ஒரு ஏரியால ஒரு பெரிய ஆளு. அவர் சித்தப்பா போம்போது நம்பள லிங்கத்தையும் கூட்டு போறாரு. போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரு. அங்க என்ன மீட்டிங்னா 2 கேங்ஸ்டர்ஸ் அடிக்கடி பிரச்சனை வரும். இந்த ஏரியால அவங்க பிரச்சனை பண்றதும், அந்த ஏரியால இவங்க பிரச்சனை பண்றதுமாவே இருக்கும். அதனால இத சுலபமா முடிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு எஸ்பி வந்திருப்பாரு. சரி இவரையும் கூப்பிட்டு பேசிப்போம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணா கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டாங்க. எஸ்பியும் வெளிய போறாரு. அந்த டைம்ல அவர் சித்தப்பா என்ன சொல்றாரு, லிங்கத்துக்கு மட்டும் ஆர்டர் வரல. அவன் கூட போனவங்களுக்கெல்லாம் போலீஸ் செலக்ஷனுக்கு ஆர்டர் வந்துருச்சுன்றாரு. அதுக்கு எஸ்பி என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே. நான் ஆர்டர் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன். சரி எனக்கு ஒண்ணு பண்ணு. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கபடி மேட்ச்சுக்கு நான் ஆர்டர் குடுத்துருக்கேன். நீ அதில போயிட்டு வின் பண்ணிட்டு வா. உனக்காக நான் இதையும் சேர்த்து பேசுறேன்னோனே, சரின்னு முடிஞ்சிருச்சு அந்த நேரம். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் கழிச்சு மேட்ச் நடக்க போதுல்ல, அதுக்காக போலீஸ் பந்தோபஸ்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேட்கறாரு, "ஏன் இது 3 வருஷமா நடக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பில இருக்கும். 3 வருஷமா நடக்கலன்னா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கேங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அடிக்கடி பிரச்சனை நடக்கும். அது எதுக்காக நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அடிக்கடி கொலை பண்ணிப்பாங்க, வெட்டிப்பாங்க. அதேபோல அந்த மேட்ச் இப்ப ரீசென்ட்டா நடக்க போதுல்ல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, 2 டீமும் மேட்ச்ல விளையாட வந்தாங்க. நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 டீமும் மோதிக்கிட்டாங்க. ஒரு டீம் மார்டின் டீம், இன்னொன்னு ஒரு டீம் செல்லப்பன் டீம். மார்டின் டீம்லேருந்து செல்லப்பன் டீம்ல 2 பேர போட்டு தள்ளிட்டாங்க. உடனே செல்லப்பன் டீம் என்ன சொன்னா, அடுத்த வாட்டி மேட்ச் நடந்தா கண்டிப்பா இதே மாரி உங்க டீம நான் போட்டு தள்ளணும்னோனே, கவர்ன்மென்ட் சைட்லேருந்து அவங்க பர்மிஷனே குடுக்கல. ஆனா இந்த டைம்ல எப்படி இவங்க பர்மிஷன் வாங்குனாங்கன்னு தெரியல. கவர்ன்மென்ட்டும் பர்மிஷன் குடுத்துருச்சு. சரி ஓகே. இதுக்கு நம்ம போவோம் பந்தோபஸ்துக்குன்னு நெனச்சுக்கிட்டு கெளம்பிட்டாங்க எல்லாரும். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுடைய மார்ட்டின காட்டுறாங்க. மார்ட்டின் அங்க இருக்கிறாரு. ஒரு அடியாள் சொல்றான், "இந்த மேட்ச்சுக்கு லிங்கம்னு ஒருத்தன் வரான். அவன் நல்லா விளையாடுவான். உங்கள விட பலசாலி" அப்படின்னு சொல்றான். அப்படியே லிங்கத்த காட்டுறாங்க. லிங்கத்த நம்ப ஆள் பார்க்கவும், அவன் இந்த மேட்ச்ல ஜெயிச்சுட்டு உயிரோட வெளிய போயிடுவானா? நானும் அவன விட்டுருவேனான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு உட்டுட்டான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அவங்கவங்க களத்துக்கு போறாங்க. அங்க இருந்த நடுவர்கள் வந்து 2 டீமையும் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ரைடு போயிட்டு வந்துட்டாரு. ரைடு போய் வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த கேங்ஸ்டரு "இதெல்லாம் என்ன ரைடு? சில்லித்தனமா இருக்குன்னு" சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அத கண்டுக்காம அவருடைய இடத்துல நிக்கிறாரு. அடுத்தது கேங்ஸ்டரு ரைடு போறாரு. நம்ம லிங்கம் விடுவாரா? "நீ சொன்ன வார்த்தைய நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவர அடிச்சு வெளிய தள்ளிவிட்டாரு. கோவம் அடைஞ்ச கேங்ஸ்டரு வெளிய இருந்தவன் அவனாள்ட்ட கத்திய வாங்கி, லிங்கத்த கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை கட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. உடனே அங்க இருந்த மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கத்த ஆரம்பிக்கவும் போலீஸ்ல என்ன பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ் எல்லாம், "என்னாச்சு? பவர் சப்ளை ஏன் கட் ஆச்சுன்னு?" சொல்லிட்டு சரி பண்ண போனாங்க. அந்த நேரத்துல பார்த்தா யாரோ உள்ள வெடிகுண்ட வீசிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம லிங்கத்த கொல்ல வந்த கேங்ஸ்டர யாரோ வயித்துல கத்தியால குத்திட்டாங்க. நம்ம லிங்கமும் புகை மூட்டத்துல இருக்கான்னு தெரியல. திரும்பி பார்த்தா அவன் கீழ விழறான். டக்குன்னு அவன புடிச்சு அந்த கத்தி எடுக்கவும்,
அங்கருந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன சொல்ட்டாருன்னா, "லிங்கம் தான் அவன மார்ட்டின கொன்னுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட சொல்லிட்டான். ஏன்னா, அவன் கத்தி எடுக்கிறத பார்த்துட்டாரு. நம்ம லிங்கமும் பயந்துட்டு, "ஐயோ! நாம தான் கொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு கத்திய போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போவோம். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இது லிங்கம் தான் கொன்னாரா? இல்ல வேற யாரோ கொன்னுட்டு லிங்கம் கொன்ன மாரி ஆக்கிட்டாங்களான்னு தெரியல. நம்ப அடுத்த எபிசோட்ல என்னன்னு இத பார்ப்போம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.